கங்கை நதியில குளிக்கிறது நம்மளுடைய பாவங்களை போக்கக்கூடியது அப்படிங்கிறது நம்மளுடைய நம்பிக்கை. இது சம்பந்தமா ஒரு கதையை பார்க்கலாம். சிவன் பார்வதி 2 பேருமே கங்கை நதி பக்கமா நடந்து போயிட்டு இருந்தாங்க. அப்போ பார்வதிக்கு ஒரு சந்தேகம், சுவாமி இந்த கங்கையில குளிக்கிறவங்க எல்லாருக்குமே பாவங்கள் நிஜமாவே போயிடுமா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு சிவன், இதுல உனக்கு என்ன சந்தேகம் அப்படின்னு கேட்டதும் பார்வதி சொல்றாங்க, இத்தனை பேர் வர்றாங்களே, இதுல எத்தனை பேரோட பாவங்கள் கரைஞ்சிருக்கு அப்படின்னு கேக்குறாங்க. இவர் சொல்றாரு, இங்க வந்தவங்கல எத்தனை பேர் முழு நம்பிக்கையோட குளிக்கிறாங்களோ அவங்க எல்லாருக்கும் கண்டிப்பா கங்கை நதி பாவத்தை போக்கும் அப்படின்னு சொல்றாரு. இத்தனை பேர் நம்பிக்கை இல்லாமல வந்திருப்பாங்க அப்படின்னு கேட்டதும், அதையும் தான் நம்ம சோதிச்சு பார்க்கலாமே அப்படின்ட்டு, நம்ம இப்ப 2 பேரும் வயதானவங்கள உருமாறிக்கலாம், நான் சொல்ற மாதிரி சொல்லு அப்படிங்கிறாரு. அதே மாதிரி 2 பேருமே வயதானவங்கள உருமாறுறாங்க. பார்வதி அவர் சொன்ன மாதிரி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. என்ன அப்படின்னா, அழுதுகிட்டே, நாங்க 2 பேருமே கங்கை நதியில குளிச்சு எங்களுடைய பாவத்தை போக்கிக்கலாம்னு வந்தோம். ஆனா கங்கை நதி பக்கத்துல வந்து இவருக்கு இந்த மாதிரி முடியாம போயிடுச்சு, எழுந்து கூட நடமாட முடியலையே, இந்த வயசான காலத்துல எங்களுக்கு இந்த மாதிரி எல்லா கஷ்டம் எல்லாம் வரணுமா அப்படின்னு அழுது புலம்புறாங்க. அதை கேட்டுட்டு அங்க நிக்கிற மக்கள் அவங்க கிட்ட வந்து கேக்குறாங்க, என்னமாச்சு அப்படின்னு கேக்குறாங்க. இந்த மாதிரி நாங்க ரொம்ப தொலைவுல இருந்து வர்றோம், கங்கை நதியில குளிச்சு அங்க பாவங்கள்லாம் போயிரும்னு சொன்னாங்க. ஆனா இத்தனை வருஷத்துல நிறைய பாவங்கள் பண்ணிட்டாரு, அந்த பாவத்தை தொலைக்கலாம் அப்படிங்கறதுக்காக தான் கங்கை நதிக்கு வந்தோம். ஆனா இதுக்கு மேல ஒரு அடி கூட அவரால் எடுத்து வைக்க முடியல அப்படின்னு அவங்க சொன்னதுமே இருக்கிறவங்க, நாங்க கூட்டிட்டு போறோம் அப்படிங்கிறாங்க. கூட்டிட்டு போலாமா, ஆனா ஒரே ஒரு பிரச்சனை இருக்கு, இவரை கூட்டிட்டு போய் நீங்க யாரா கங்கை நதியில குளிக்க வச்சீங்கன்னா அவரோட முழு பாவமும் உங்களுக்கு வந்துடும், அவர் கொஞ்சம் நெஞ்ச பாவமா பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்லவும், அவர் கூட்டிட்டு போய் கங்கை நதியில குளிக்க வைக்கலான்னு முன் வந்தவங்க கூட தயங்கிட்டு பின்னாடி போயிடுறாங்க. இந்த அம்மா அழுதுகிட்டே சொல்றாங்க, இவரோட பாவத்தினால தானே இந்த மாதிரி பிரச்சனையே வந்துச்சு, இங்க ஒருத்தர் கூட இல்லையா, யாராவது ஒரு கூட்டிட்டு போய் குளிக்க வச்சு இவர் பாவத்தை கொஞ்சம் வாங்கிக்க முடியாதா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு நாங்களே பாவத்தை தொலைக்க தானமா இங்க வந்திருக்கோம், இந்த பாவத்தை நாங்க சுமக்கணுமா அப்படின்ட்டு எல்லாரும் போயிடுறாங்க. ஆனா அதுல ஒருத்தர் மட்டும் முன் வராரு, நான் கூட்டிட்டு போறேம்மா அப்படிங்கிறாரு. எப்ப இத்தனை பேர் பயந்து போயிட்டாங்க, நீ மட்டும் எப்படிப்பா இவ்வளவு தைரியமா வர அப்படின்னு கேட்டதும் அவர் சொல்றாரு, ஏம்மா கங்கை நதினே பாவத்தை தொலைக்க தான் வந்தேன், இல்லைன்னு சொல்லல, ஆனா இப்படி ஒரு கஷ்டத்துல இருக்க ஒருத்தருக்கு உதவி பண்ணாம போனேன்னா என் பாவம் எப்படி தொலையும், அதோட நான் இந்த மாதிரி என்னால் முடிஞ்சதை கூட நான் பண்ணாம போனேன்னா இதுவே எனக்கு பாவம் ஆயிடாதா, அது மட்டும் இல்ல இவரை கூட்டிட்டு போய் குளிக்க வச்சா எனக்கு பாவம் வரும்னா, யார் போய் குளிச்சாங்கனாலும் அவங்க பாவம் போயிடும்னா நானே போய் குளிச்சேன்னா என் பாவம் போயிடுமே அப்படின்னு சொல்றாரு. அப்பதான் பார்வதிக்கு புரிஞ்சது, இத்தனை பேர் வந்திருந்தா கூட முழு நம்பிக்கையோட மத்தவங்களுக்கு உதவி பண்ணால் அதுவே பெரிய புண்ணியம் அப்படிங்கறதே உணர்ந்த ஆட்கள் ரொம்ப கம்மி, அவங்களுடைய பாவங்கள் உடனடியாக கரைஞ்சிரும் அப்படிங்கிறதும் புரியுது.